மதியம் 2:30 மணி அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு நேரம். நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் அலுவலகத்தில் இருக்கும்போதும் சரி, ஒரு மாதிரி உணவு மயக்கத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னே தெரியாத ஒரு கிறக்கமான ஒரு நேரத்தில் இலக்கியத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இன்றைக்கி வகுப்புக்கெல்லாம் கொஞ்சம் லீவு கிடச்சிருக்குங்கிற சந்தோஷம் உங்களுக்கு முகத்தில் தெரியுது. அதை ஒட்டி பேசுவோம். இப்போது இந்த மீட்டிங் 2 நாள் நடக்க போகுது. 40 படைப்பாளிகள் 2 நாள் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் இந்த விழாவை ஒருங்கிணைச்சதுக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவை கொடுக்கறதாகவும் இருக்குது. இந்த விழாவில் அழைக்கப்பட்டவங்களை விடவும் வெளியில் இன்னும் தரமான சில நண்பர்கள், சில படைப்பாளிகள், கவிஞர்கள்லாம் வெளியில் இருக்காங்க. அவங்கள ஏன் தவிர்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல. கடைசி நேர நெருக்கடியா இல்லை அவங்கக்கிட்ட அந்த பெயர்கள் இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. அதில் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அந்த வருத்தத்தை பதிவு பண்ணிவிட்டு இந்த உரைக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மாணவ மாணவியர்களே, நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஆள். எனக்கு இந்த இலக்கியம், இந்த புத்தகங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தது எங்கள் ஊர் லைப்ரரி. எங்கள் ஊர் லைப்ரரி வழியாக தான் அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு வேலையில் மாத ஊதியத்துக்கு இருந்தேன். அப்போது எனக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கான பொருளாதார வலுவோ அதற்கான குடும்ப பின்னணியோ எனக்கு இருக்கலை. அப்போ புத்தகம் வாங்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவாக இருக்கும். பல புத்தகங்களை பார்த்து இதை வாங்க முடியல அப்படின்னு ஏங்கி இருக்கேன் நான். அந்த சமயத்தில் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாளரத்தையும் கதவுகளையும் திறந்து விட்டது அவினாசி கிளை நூலகம். அந்த கிளை நூலகத்தின் வழியாக தான் தமிழில் இருக்கிற மிக முக்கியமான படைப்பாளிகள், கவிஞர்கள், நாவலாசிரியர்கள்னு பல ஆளுமைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் வழியாக தான் நான் ஒரு எழுத்தாளராகவும் ஆக முடிஞ்சுது. இப்போவும் நான் மாதத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ நூலகத்துக்கு தவறாமல் ஞாயிறு போகக்கூடியவனாக இருக்கேன். அதுக்காக இந்த நூலகத்துறை இந்த விழா ஒருங்கிணைக்கிறதுனால என்னுடைய நூலகத்துக்கும் அங்கிருந்த நூலகர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இலக்கியம், இந்த புத்தகங்கள், டிஜிட்டல் உலகம் அப்படின்லாம் இருக்குது. இப்போது இலக்கியம் எதுக்காக படிக்கணும், புத்தகம் ஒருத்தனுக்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை தான் இருக்குது இல்லையா? இந்த வாழ்க்கையில் நமக்கு யார் யாரை தெரியும்? இந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்தது இல்லைன்னா கூட இந்த நம்ம நண்பர்களை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். உறவினர்களையோ சுற்றத்தையோ நாம் எதுவுமே தேர்ந்தெடுக்க முடியாது. இப்போது இதுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி, துக்கம், பலவிதமான உணர்வுகளுக்குள்ளே நாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். அப்போது இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு தெரியும்? ரொம்ப சொற்பமாக தான் தெரியும். மனிதர்களை பற்றியும் நமக்கு பெரிய அளவில் ஒன்றுமே தெரியாது. அப்போது வேற வேற மனிதர்களை பற்றி, வேற வேற வாழ்க்கை சூழலில் இருக்கிறவங்கள பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ அதுக்கு புத்தகங்கள் தான் நமக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு நான் என்னுடைய வாழ்க்கை சூழல்லையே இப்போ மார்க்ஸ் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ சூழல் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனை என்னன்னா, அதாவது ஒட்டி பிறந்த 2 அண்ணன் தம்பிக்கோ, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கோ 1 நிமிட இடைவெளி தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய குணாதிசயங்களில், அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அது எப்படி உருவாகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சூழல், அவர்களுடைய பழகிற நண்பர்கள், அதை தாண்டி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத பல விஷயங்கள் அதுக்குள்ளே ஓடும் பாவமாக கலந்துருக்கும். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் பிறந்த ஒரு மனிதனையே, ஒரே வீட்டில் வாழ்கிற 2 பேரையே தங்களால் புரிஞ்சிக்க முடியாத சமயத்தில், ஏன் நம்மளையே பல சமயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இந்த சமயத்தில் ஏன் நான் இந்த வார்த்தையை பேசினேன்? எப்படி நான் என் மனசில் இது ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னால் கூட இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன்னு நினைக்கலையே. அப்போ எப்படி என்னை அறியாமல் இந்த வார்த்தை எனக்கு வந்தது அப்படின்னு நம்மளுடைய இயல்பில் நம்மளாலேயே நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத பல விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நீ மற்ற மனிதர்களும் உன்னை போல அப்படின்னு நம்புறதுக்கு மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்கிறது புத்தகங்கள் தான். இப்போ எழுத்தாளனா மாறுற
ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நிறைய படிக்கிறேன், நிறைய வாசிக்கிறதன் வழியாக எனக்கு வந்து எனக்குள்ள மனசுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற விதைகள் மேலே வந்து என்னோட வாசிப்பு ஒரு மலையை பெய்ய வைக்குது. அப்போது அந்த விதை வந்து முளை விட்டு மேலே வரும்போது எனக்கு ஒரு படைப்பு தோன்றுது. அப்போ நான் எழுதும்போது என்னவா மாறுறேன்னா வேற ஒரு ஆளாக உருமாறுறேன். உதாரணமாக நான் வந்து ஒரு லாட்ரி விற்கிற நபரை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கேன். அதில் இருக்கிற பல சிக்கல்கள், அதில் இருக்கிற பல போராட்டங்களை பற்றி நான் எழுதியிருக்கேன். இப்போது எனக்கு லாட்ரி விற்கிற நபரை பற்றி என்ன பெருசாக தெரியும்? நான் வெளியில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து நான் வந்து கிரகிச்சிருக்கேன். அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. மற்றபடி அவங்களோட வாழ்க்கையை பற்றி எனக்கு பெரிய இதே கிடையாது, அனுபவமே கிடையாது. அப்போ எழுதின் வழியாக வந்து நான் அவனாக மாறுறேன். அப்போ அவனாக மாறும்போது எனக்கு ஒரு உருமாற்றம் நிகழுது. அந்த உருமாற்றம் நிகழும்போது அந்த விஷயம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது இந்த இலக்கியம் என்ன கொடுக்குது? ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கைகளை வாழ்கிறதுக்கு, இன்னொருவனுடைய துயரத்தை வந்து தன் துயராக நினைக்கிறதுக்கு, இன்னொருவனுடைய கடினமான காலங்களில் நாம் தோள் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் வந்து மனிதனுடைய அடிப்படை பண்புகள், அடிப்படையான இயல்புகள். அதிலிருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனிதன் வந்து விலகி போயிட்டான். அப்போ திருப்பி அவனை மனித தன்மைக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பெரிய ஒரு கதவையும் பெரிய ஒரு ஜன்னலையும் திறந்து வைக்கிற வேலையை தான் இந்த புத்தகங்கள் தொடர்ச்சியாக ஆற்றிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அதனால தான் வந்து இப்போ நீங்கள் இறங்கி வெளியே போனீங்கன்னா ரோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான நபர்களுக்கும் ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகள் இருக்கும். அந்த வாழ்க்கைகளை எல்லாமே நம்மால் புரிஞ்சுக்க முடியுமா? அந்த வாழ்க்கையிலோடு இருக்கிற அவங்களுடைய எல்லாரையும் நம்மளால் வந்து ரொம்ப நெருக்கத்தில் பார்க்க முடியுமான்னா முடியாது. அப்போது அவங்களை எப்படி நாம் அறிந்து கொள்வது, அவங்களுடைய உணர்வுகளை நாம் எப்படி நம்மளுடைய உணர்வுகளை மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து பெரிய அளவில் இந்த நூல்கள் தான் துணையாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த நூல்கள் வந்து இலக்கியத்தின் வழியாக நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான், அதை நீங்கள் சுயமாக நீங்கள் உணரும் போது மட்டும்தான் அதோடைய வலுவை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். உலகமயமாக்கல் வந்து உலகம் முழுக்க பல்வேறு துறைகளில் பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்த்துச்சு. அது வந்து நல்விளைவுகளையோ கேடுகளையோ மாறி மாறி கொடுக்கும். எப்பவுமே வந்து ஒரு மாற்றம் நிகழும்போது சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் பல மாற்றங்கள் உருவாகும். அப்படி உலகமயமாக்கலுடைய சாதக பாதகங்கள் வந்து ஒரு கட்டத்தில் இலக்கியத்திலேயே வந்து பிரதிபலிச்சுது. எந்த வகையில் பிரதிபலிச்சதுன்னா, இணையம் எப்போ வந்து நமக்கு வந்து பக்கத்தில் வந்ததோ அப்போ வந்து உலகம் ரொம்ப கைக்குள்ள அடங்கின மாதிரி ஒரு தோற்றம் உருவாச்சு. அது தோற்றம் இல்லை, உண்மையும் கூட தான். இப்போது உலகமயமாக்கல் நடக்கலை, இணையம் நமக்கு கையில் வரல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பின்தங்கியோ அல்லது வந்து இவ்வளோ தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறியோ இருக்க மாட்டோம். உலகமயமாக்கல் பல கேடுகளை விளைவிச்சதுன்னா கூட இந்த இணையம் வந்து பல விதமான கூறுகளை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ தாக்கத்தை செலுத்துச்சு. அந்த இணையத்தினுடைய இன்னொரு வகை வந்து, இணையம்னா என்ன? இப்போ நமக்கு வந்து ஆடை இல்லாத மனிதன்கிற மாதிரி ரீல்ஸ் பார்க்காத மனிதன் அரை மனிதன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நமக்கு ரீல்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன நமக்கு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நேரத்தை எப்படி போக்குவது, நேரத்தை எப்படி கடத்துவது. இந்த ரீல்ஸ்னால வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்காது. உதாரணமாக, குழந்தைகள் தொடர்ந்து இந்த மாதிரியான ரீல்ஸுகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய மூளை மழுங்கலிக்கப்படுதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதாவது சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை அவங்க இழந்துருவாங்க. சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் இழக்கிறதுனா எப்படி? இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் நீங்கள் பார்த்து அதை வந்து நீங்கள் விருப்பக்குறி போட்டுட்டீங்க, லைக் போட்டுட்டீங்கன்னா அது தொடர்பான பல விஷயங்கள், அது ஒரு சம்பந்தமான பல விஷயங்களை வந்து உங்களுக்கு அதை தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கிருந்து வெளியேறவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு எஃகு கதவை வந்து அது உங்களை நோக்கி அடைச்சிடும். அந்த ரீல்ஸோட உலகத்துக்குள்ள நீங்கள் இருக்கும்போது ரொம்ப இன்பமான ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு பொய்யான பிம்பம், அது ஒரு பொய்யான ஒரு மாயை. அது நீங்கள் திருப்பி இந்த நிகழ் உலகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு திகைச்சு போயிடுவீங்க. அங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இங்கே வந்தால் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு திணறலாக இருக்குது இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தோட கஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு திணறலாக இருக்குன்னா உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு பொய்யான ஒரு மாயையான உலகத்துக்குள்ளே இருந்ததுனாலேயே வந்து நிகழ் கணத்தில் இருக்கிற பல விஷயங்களை வந்து உங்களால் எதிர்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால தான் வந்து
சிறிய சிறிய விஷயங்களுக்கு குழந்தைகள் வந்து தற்கொலையோகவோ அல்லது வேற முடிவுகளோ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வலுவான மன அமைப்பு எங்கேயோ வந்து செதஞ்சு போயிடுது. இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா, எல்லாமே ரொம்ப லைட்டா எடுத்துக்கிற விஷயமாவே இவங்களுக்கு இருந்துருது. அந்த சமயத்துல இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதுலெல்லாம் வந்து இலக்கியம் வந்து எந்த வகையான தாக்கத்தை செலுத்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ இலக்கியம் வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி இங்கே உருவாகி வந்தது அப்படின்னா, பலதரப்பட்ட குரல்களால் ஆனதா இருந்தது. இப்போ தனிப்பட்ட ரசனை ஒருத்தருக்கு இருக்கும். இப்போ படைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களோட சொந்த வாழ்க்கை அனுபவங்களை வச்சு எழுதணும். தங்களுக்கு தெரியாத ஒன்றை எழுத முடியாது. நம்மளோட சுய வாழ்க்கை, சுய அனுபவங்கள் சார்ந்த ஒரு படைப்பு வெளிவரும்போது அது இன்னும் வீரியமிக்கதாகவும் வாசகரை வந்து கலங்கடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுதான் வந்து உண்மையான படைப்பு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குழு செயல்படும். இன்னொரு குழு என்ன செயல்படும்னா, பரிசோதனை முயற்சியான படைப்புகளை எழுதணும், அதன் வழியா வந்து இந்த மொழியையும் இந்த நூல் சம்பந்தமான கனவுகளையும் நாம வளர்த்தணும், படைப்பு சார்ந்த கனவுகளை வளர்த்தணும் அப்படின்னு இன்னொரு குழு செயல்படும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இடதுசாரிகள் வந்து செம்மலர் அப்படிங்கிற மாதிரியான நூல்கள், இதழ்கள் வழியா கதைகளை வெளியிட்டு அவங்களுடைய ஒரு வகையான இலக்கிய கொள்கைகளை அறிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இலக்கிய கொள்கைகள் வந்து அதில் வந்துகிட்டு இருக்கும். இப்படி பன்முகப்பட்டு ஒரே ஒரு முகம் மட்டும் ஒரு விஷயத்தில் இருக்க முடியாது. ஒரே ஒரு முகம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஃபேசிஸ்ட்னு சொல்கிறோம். வெவ்வேறு வகையான குரல்கள் ஒரு களத்தில் ஒலிக்கும் போது தான் வந்து பன்முகமான முகம் ஒன்று உருவாகும். அந்த முகத்தின் வழியாக தான் வந்து இலக்கியம் வளர்ந்துட்டு வந்தது. இப்போ அப்படி அந்த காலகட்டத்தில் இப்போ டிஜிட்டல் உலகில் இலக்கியம்னு சொல்கிறோம். அப்போ டிஜிட்டல் இல்லாத காலத்தில் இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல பார்த்தா தான் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இலக்கியம் எப்படி இருக்குங்கிறத இடத்துக்கு நான் வர முடியும். டிஜிட்டல் இல்லாத காலத்தில் அச்சு நூல்கள் மட்டுமே வெளிவந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த அச்சு நூல்கள் வந்து எப்படி வெளியே வரும்னா, நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து 2000 வந்து இப்போது இணையம் வந்து பெரிய புழக்கத்தில் இல்லாத 2000 ஒருத்தர் வந்து புத்தகம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிறுகதையோ நாவலோ ஒரு கவிதை தொகுப்போ வெளியிடுறீங்க. இப்போ அதை பற்றி ஒரு கவனம் உருவாகி, அதை பற்றி ஒரு பேச்சு கிளம்பி, அது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இந்த புத்தகம் நல்ல புத்தகம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு 5-8 ஆண்டுகள் ஆகும். 5-8 ஆண்டுகள் வரை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். காத்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் இல்லை, யாராவது ஒரு பெரிய ஆளுமை வந்து பரிந்துரை பண்ணா ஒழிய உங்களை வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இப்போ இந்த காத்திருத்தல், இந்த அங்கீகாரங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி படைப்பு சார்ந்த ஒரு தர அளவுகோல் வந்து உருவாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து முதல் 500 1000 வருது முதல் பதிப்பு போடப்படும். அதில் ஒரு 100 புத்தகம் வந்து மதிப்புரைக்கு பரிசுக்கு இதுக்கெல்லாம் அனுப்புறது போக ஒரு 500 புத்தகம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பதிப்பகம். அந்த புத்தகம் விற்று தீர எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு 8-10 வருஷம் ஆகும். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு? 5.5 கோடி. அந்த காலகட்டத்தில் 6 கோடின்னு வச்சுக்கோங்க. 6 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தில் ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் 500 பிரதி வைக்கிறதுக்கு நீங்கள் 8 வருடங்கள் காத்துட்டு இருக்கணும். அப்போ 8 வருடங்கள் காத்துக்கிட்டு இருந்த பிறகு உங்களுக்கு ஒரு படைப்பு சம்பந்தமான ஒரு கனவு உருவாகி நீங்கள் எழுத ஆரம்பிச்சு, இது கிட்டத்தட்ட வந்து சுய வதையாக இருக்கும். ஒருத்தர் எழுத வர்றதே வந்து ஒரு சுய வதையாகவும், தன்னுடைய கனவுல வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான நிலையிலும் அவனை தள்ளிவிடும். இந்த மாதிரி சோர்வா ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தது டிஜிட்டல் இல்லாத காலத்தில். ஆனால் அந்த காலகட்டத்தில் இலக்கியம் வந்து ரொம்ப தரமானதாக இருந்ததா என்னுடைய ஒரு எண்ணம் இருக்கு. எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கதை எழுதுறேன். நான் ஒரு கதை எழுதி ஒரு இதழுக்கு அனுப்புகிறேன். இதழுக்கு அனுப்பின உடனே அவங்க உடனே அதை பிரசுரிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழு இருக்கும். அவங்க அதை படிப்பாங்க. படிச்சுட்டு அது போடலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்னாகும், இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த பிரதி வந்து பிரசுரமாகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதங்கள் வரை காத்துக்கிட்டு இருக்கணும். 6 மாத காத்திருப்புக்கு பிறகுதான் முதல் கதை வெளியே. எனக்கு வந்து நான் முதல் கதை எழுதி எனக்கு வெளிவருவதற்கு 1 வருடம் ஆச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுல எழுத வந்துட்டேன். 1 வருடம் ஆச்சு. எனக்கு அதை பற்றி இப்போவும் எனக்கு அதை பற்றி எந்த குற்றம் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ரொம்ப நல்ல விஷயம்னு இருக்கு. இப்போ இந்த வடிகட்டத்தில் இருக்குல்ல, இந்த வடிகட்டி ஒருத்தருடைய தர நிர்ணயங்கள் நிர்ணயிக்கிறாங்கல்ல, இதன் வழியா ஒரு மொத்த சூழலுமே வந்து தரமிக்க தான் மாறும்.
நீங்கள் வந்து கிடைச்சதை எல்லாம் புத்தகமாக போடுறது. இப்போ எழுத தெரிஞ்சவங்களாம் எழுத்தாளர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழல் எப்பவுமே இருந்ததில்லை. இப்போ இந்த சூழல்ல நீங்கள் வந்து புத்தகம் போட்டு அது பேர் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு தர நிர்ணயம் சார்ந்த அளவுகோல்ல நீங்கள் காலத்தின் முன்னால் நிற்கிறீங்கன்னு ஒரு போதம் நமக்கு இருக்கு, ஒரு சென்ஸ் நமக்கு இருக்கணும். நான் வந்து ஒரு 2000 மரபுலேருந்து எழுத வந்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு சின்ன துளி, இது துளி வந்து ஏதாவது இந்த மொழிக்கோ, இந்த மொழி எனக்கு நிறைய கொடுத்துருக்கு, அதுக்கு நான் ஏதாவது செய்ய போகிறேன். அதனால வந்து ஒரு பணியோடையும் ஒரு தயக்கத்தோடையும் அந்த படைப்பு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அப்போ இதுக்கு பின்னாடி வந்து யாராவது நம்மளை பரிந்துரை பண்ணுவாங்களா, யாராவது நம்மளை அரவணைச்சுக்குவாங்களா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த தரண அளவுகோல்களுக்கு பின்னாடி கூட ஒரு அதிகாரம் இருந்தது. அது உண்மைதான். ஜனநாயகம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மனச்சாய்வுகளும் இருந்தது. அதை தாண்டி சுமாரானதை சுமாரானதுன்னு சொல்றதுக்கும், மோசமானதை மோசமானதுன்னு சொல்றதுக்கும், குப்பையை குப்பைன்னு சொல்றதுக்கும் அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தயக்கமோ அச்சமோ இருக்கல. ஒரு படைப்பை எழுதிட்டு இன்னொரு எழுத்தாளன் என்ன சொல்லுவான் அப்படின்னு தயங்கி ஒரு மாதிரியான ஒரு சங்கடமான நிலையில இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அது வந்து ஒரு வகையில இலக்கியத்துக்கு பெரிய அளவுல பங்களிச்சுது, அது மேம்பட்டு வருவதற்கு பங்களிச்சுது. இன்று வந்து இலக்கியத்துக்கு வந்து எல்லாமே மிக எளிமையாக மாறிடுச்சு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்ன இருக்கு, இ-புக்கு, மின்னூல் வந்துருச்சு. அப்புறம் வந்து ஒளி புத்தகம், இவ்வளவு புத்தகம் வந்துருச்சு. இவ்வளவு பரவலாக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, புத்தகத்தை கொண்டு சேர்த்துறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் தரம் பற்றின கவலைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரொம்ப சங்கடமான மௌனத்துக்கு தான் நாம் போக வேண்டியிருக்கு. உதாரணமாக இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இல்லாத எழுத்தாளனே கிடையாது. 95% 99% வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. இப்போ நான் வந்து எழுத வரும்போது ஒவ்வொரு எழுத்தாளனையும் தேடி தேடி நான் போய் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக நான் படித்தவங்களை எல்லாம் போய் தேடி பார்த்து பல கேள்விகள் கேட்டு நான் அதை தெரிஞ்சுக்கணும். பல கடிதங்கள் வழியாக அவங்களோட நான் தொடர்பு கொண்டு உரையாடி இருக்கேன். இப்போது ஃபேஸ்புக்கில் இல்லாத எழுத்தாளனே இல்லை அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற தமிழ் சமூகம் பெரும்பாலும் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்குது. கொஞ்சம் வயதானவங்க தான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்கன்னா கூட பல தமிழ் சமூகத்தில் பல குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அவங்க யாராவது எழுத்தாளரோட உரையாடி இருக்காங்களா, அவங்க யாராவது எழுத்தாளரோட பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி இல்லை, அல்லது வந்து போதுமான அளவுக்கு அது சங்கடமான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஏன் இது வந்து இப்படி நடக்குது அப்படின்னா, எழுத்தாளனே அதை பற்றின ஒரு சென்ஸ் இல்லாமல் இருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் புத்தகம் வருது அப்படின்னு ஃபேஸ்புக்கில் எழுத்தாளர்னு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 லைக் வருது. நான் உங்கள் புத்தகம் வாங்க போகிறேன் தோழர், உங்கள் புத்தகத்தை வாங்க போகிற நண்பரே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா, ஒரு வாசகர் சொல்லிட்டா, அந்த வாசகருக்கு எழுத்தாளன் விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படியே இருக்கணுமா என்ன? ஒரு சதவீதம் கூட அப்படி இருக்க வேண்டியதில்லை. எழுத்தாளன் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள். அவனுக்கு வந்து யாரோடைய தயவோ தாட்சண்யமோ யாரோட ஊன்றுகோலோ இல்லாமல் சுயமான நோக்கும் தன் நிலை என்ன அப்படின்னு அறிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் எழுத்தாளன் பேசணும். இன்னொருவன் வந்து தன்னை தாங்கி அதன் மூலமாக மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறதே எழுத்தாளனுக்கு இழுக்கு அப்படின்னு நான் நம்புவேன். இப்போ இந்த எழுத்தாளர்கள் வந்து எப்படி இதை பயன்படுத்திட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ 2000 வந்து இணையம் பங்கு வகித்த உடனே அதை மிக அழகா தன்னுடைய எழுத்துக்கு களமாக பயன்படுத்தி தன்னுடைய வாசக பரப்பை விஸ்தரித்தவங்க அப்படின்னா ஒரு 3 பேர் தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒருவர் வந்து ஜெயமோகன், இன்னொரு வந்து எஸ் ராமகிருஷ்ணன், 3வது வந்து சாரு நிவேதா. சாரு நிவேதா அப்படிங்கிறவர் வந்து ஒரு குப்பை. அவர் வந்து எந்த வகையிலையும் பொருட்படுத்த வேண்டாத ஒரு குப்பை. அப்போது அவர் எழுத்துக்கு வெளியேயும் ஒரு இழிவான மனிதர் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி மேலதிகமாக நாம் பேச வேண்டியதில்லை. இப்போ ஜெயமோகனும் எஸ் ராமகிருஷ்ணனும் இந்த இணைய பக்கத்தில் வந்து இணைய இதில் வந்து எந்த அளவுக்கு தங்களோட பங்களிப்பை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போது 2000க்கு பிறகு வந்து தொழில்நுட்ப படிப்பு, ஐடி பீப்புள்ஸ் வந்து நிறையா இதுக்குள்ளே வர்றாங்க. அதாவது இலக்கியம் படிக்கணும், நூல்களை வாசிக்கணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. அவங்களுடைய
வாசிப்பு வேட்கையை வந்து இவங்க வந்து தன்னுடைய வாசக பரப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க. இந்த கணக்கு இருக்குல்ல, இது கணக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான வாசக ஏற்புன்னு சொல்லலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும், இப்போ ஜெயமோகன் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், அவருக்கு எழுத்துக்கு வெளியே அவர் பண்ற பல கோக்குமாக்குகள், பல விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தேவையில்லாதது. அவரே வந்து நமக்கு எழுத்துக்கு வெளியே ரொம்ப பொருட்படுத்த வேண்டாத ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். எழுத்தாளனா மட்டும் வந்து அவரை நம்மளால் மதிக்க முடியுமே தவிர, எழுத்துக்கு வெளியில் அவர் ரொம்ப தேவையில்லாத ஒரு நபராக தான் எனக்கு மனப்பதிவு இருக்கு. இப்போ அவர் வந்து அறம் அப்படின்னு ஒரு தொகுப்பு கொண்டு வர்றார். அதான் வந்து அவருடைய சமரசமான புள்ளி. அவர் அறம்னு ஒரு தொகுப்பு கொண்டு வந்த உடனே அதில் வந்து தன்னுடைய நமக்கு ரீடரை வந்து எழுத்தாளன் எப்பவுமே உணர்வுகளை சுரண்டக்கூடாது. நீ எங்க தொட்டா அழுவ அப்படின்னு தெரிஞ்சு தொடர்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு எழுத்தாளன் செய்யவே கூடாது. நீங்க வந்து நீ எங்க உனக்கு என்ன சொன்னா நீ சிரிப்ப, நீ என்ன சொன்னா அழுவ அப்படின்னு நான் ஒரு தயாரிப்போட எழுதுறது வந்து அது ஒரு எழுத்து நல்ல இலக்கியம் ஆகாது. நீ படிக்க படிக்க நீ அந்த இடத்த நகர்ந்து போகணும். உனக்கு மன நகர்வை கொடுக்காது எதுவுமே நல்ல இலக்கியம் இல்லை. நீ ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி மனதளவில் ஒரு இடத்துல இருந்திருப்ப. புத்தகத்தை படித்த பிறகு அந்த இடத்துல இருந்து நீ ஒரு அடியாவது முன்னாடி போயிருக்கணும். அந்த ஒரு அடி முன்னாடி போயிருந்தீங்கன்னா அந்த புத்தகம் வந்து உன்னை ஏதோ ஒரு வகையில் மேம்படுத்தி இருக்குன்னு தான் நம்பணும். அந்த வகையில் அறம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு வழியா அவர் வந்து தன்னுடைய வாசக பரப்பை விஸ்தரிக்கிறார். அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணனும் தொடர்ச்சியாக இதை எழுதிக்கிட்டே சிறுகதைகள் குறுங்கதைகள்னு தொடர்ச்சி எழுதிக்கிட்டு இருக்கார். இப்போ கொரோனா காலகட்டம் வருது. கொரோனா காலகட்டத்தில் வந்து இணையம் வந்து அபரிமிதமான செல்வாக்கு பெற்றிருந்தது. அப்போ வந்து நமக்கு எல்லாருமே ஒரு இடத்துல முடங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அடுத்த நாள் நாம் வந்து விடியில பார்ப்போமா அப்படின்னு ஒரு பதட்டமாக இருந்த காலகட்டத்தில் இலக்கிய உலகம் வந்து இதை வேற மாதிரி அணுகுச்சு. இதில் இருக்கிற பல ஆட்கள் வந்து இலக்கியத்தை வந்து ரொம்ப தீவிரமாக தங்களுக்கு என்னென்னலாம் நமக்கு ஒரு பெரிய ஓய்வு காலம் கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, இதில் வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு எழுதினாங்க. அதில் வந்து மிக முக்கியமாக வந்து ஜெயமோகன் வந்து 100 கதைகள் எழுதினார். அதில் வந்து 30 கதைகள் வந்து தமிழின் மிகச்சிறந்த கதைகள். எழுத்தாளனா ஆகணும்னு நீங்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் அவர் எழுதின 100 கதைகளில் நான் என் நண்பர்கள் பலருக்கும் பரிந்துரை பண்ணியிருக்கிறேன். 30 கதைகள் வந்து தமிழின் மிகச்சிறந்த கதைகள். இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நானே கூட கொரோனா காலகட்டத்தில் தினந்தோறும் நான் குறுங்கதைகள் எழுத ஆரம்பித்தேன். குறுங்கதைகள் எழுத ஆரம்பித்து அதுவே ஒரு தனி நூலாக வந்திருக்கு. இந்த பட்டிமன்றமே பரவாயில்ல இருக்கு. இப்போ ஒவ்வொரு கொரோனா மன்னிக்கணும், ஒவ்வொரு எழுத்தாளனும் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை செஞ்ச விஷயம் இருக்குல்ல, அது இலக்கியத்தில் பெருமளவு செல்வாக்கு செலுத்துச்சு. இப்போ இந்த 3 ஆட்களும் இணையத்தை வந்து மிகச்சிறப்பாக பயன்படுத்திட்டாங்க. இப்போ சுரேஷ் பிரதீப்னு ஒரு இளம் எழுத்தாளர் வந்து மொபைல்லே வந்து நாவல் எழுதியிருக்காரு. உங்களால் நம்ப முடியுமா? மொபைலில் ஒருத்தர் நாவல் எழுதுறார் அப்படிங்கிறத. அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் வச்சு அவர் நடத்துகிறார். அதில் வந்து பல்வேறு விதமான கேள்விகள், பதில்கள், வாழ்க்கை சார்ந்த கேள்விகள், படைப்பு சார்ந்த கேள்விகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய இன்னொரு ஊடகமே சமூக ஊடகம் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து கருத்து சார்ந்து நமக்கு பெரிய மோதல்களை உருவாக்குவது ஃபேஸ்புக் அப்படின்னா பல நட்புகள் முறியுது, பல நட்புகள் வந்து முகம் பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய இதாக இருக்குது. வன்மம், குரூரம் எல்லாமே அங்கே நடக்கும். நீங்கள் நேரில் பார்க்குற ஒரு ஆளாகவே அங்கே இருக்க மாட்டாங்க அவங்க செயல்படுற ஆட்கள். அப்படியான ஒரு இடம் ஃபேஸ்புக்கும் போது இன்ஸ்டாகிராம் வந்து இதுக்கு முற்றிலும் மாறாக வந்து ரீல்ஸுகளை உங்கள் தலையில் கொட்டிக்கிட்டே இருக்குது. போதும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த அருவியில் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தா உங்களை வந்து சுயமான ஒரு இடத்த நோக்கி நகர முடியாமல் பின்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பல வாசிப்பு குழுக்கள் உருவாகி இருக்கு. அந்த வாசிப்பு குழுக்கள் என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து புத்தகம் நோக்கி தொடர்ச்சியாக நகர்த்திக்கிட்டே இருக்கு. பல்வேறு விதமான பரிந்துரைகள் பண்ணுறாங்க. என்னுடைய பதிப்பாளர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு புத்தகத்தை வந்து அந்த எழுத்தாளர் ஒரு 2 நிமிஷம் பேசி ஒரு ரீல்ஸ் போட்டார். அந்த ரீல்ஸ் பத்திக்கிச்சு. பத்துனதுக்கு அப்புறம் இந்த பத்திக்கிச்சுங்கிற வார்த்தையை எனக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் கொடுத்தது தான்.
அந்த ரீல்ஸ் பத்திக்கிச்சு. அந்த ரீல்ஸ் பத்தினதுனால அந்த புத்தகமே வந்து ஒரு 500 பிரதியிலிருந்து 1000 பிரதி வித்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, அந்த புத்தகம் நல்ல புத்தகமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி எந்த கவலையுமே இல்லாம அந்த ஒரு சின்ன ரீல்ஸ் வழியா ஒருத்தர் டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு எழுத்தாளராக ஆகிறது. இப்போ எழுத்தாளர்னா எல்லாரும் படைப்பாளி வேற, எழுத்தாளர் வேற, எல்லாருமே அப்படி எழுதுறவங்களாம் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு காலகட்டம் தான் வந்து இந்த சமூக ஊடகம் உருவாக்கி இருக்கு. அப்புறம் இந்த ஃபேஸ்புக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நண்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நான் எழுத வரும்போது நான் சொன்னேன்ல, ஒரு 6 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும் அந்த புத்தகம் அது நூலாகிறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆகும், அதை பற்றின ஒரு உரையாடல் உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஃபேஸ்புக் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய களத்தை உருவாக்கியிருக்கு, ஒரு ஜனநாயகமான ஒரு களத்தை உருவாக்கியிருக்கு. அங்கே நீங்கள் எது வேணால் எழுதலாம். அதாவது எது வேணாலும் உங்கள் வாழ்க்கை சம்பந்தமான பல்வேறு அனுபவங்கள் எழுதலாம். உதாரணமாக ஒரு ஸ்கூல் பியூன் இருக்கார், அவருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும். ஏடிஎம் காவலாளி இருக்கார், அவர் இரவு மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். இப்போ அவர் எழுத ஆரம்பிச்சார்னா அவர் என்னென்னலாம் தன்னுடைய அனுபவங்கள் எழுதுவார். இப்போ பெட்ரோல் பங்க்ல ஒரு வேலை செய்கிறார், அவர் எழுத ஆரம்பிச்சார்னா என்னென்ன எழுதுவார். இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய களம் வந்து வேற எந்த தலைமுறைக்குமே இருந்தது கிடையாது. அப்போ இந்த களத்தை நாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தியிருக்கோம். உங்க வாழ்க்கையில நீங்க யாரை சந்திச்சீங்க, உங்களுடைய ஆசிரியர்கள் யாரு, அவங்கள உங்களுக்கு பிடித்தவர்கள் யாரு, ஏன் உங்களுக்கு பிடிச்சது, இந்த மாதிரி நீங்க எழுதுறதுக்கான ஒரு பெரிய களம். அடிப்படையா ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், எழுதத்தான் எழுத்து வரும். நீங்க முதல் நாள்லயே சைக்கிள்ல ரெட்டை கையை விட்டுட்டு ஓட்ட முடியாது. முதல்ல உட்காரணும், குரங்கு பல் அடிக்கணும், சீட்ல ஏறணும், கீழே விழணும், காயமாகணும், அப்புறம் தான் சீட்ல உட்கார முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஓட்டி பழகணும். அப்புறம் வந்து காத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உரையாடல் நடக்கும். அதன் வழியா வந்து நீங்க 2 கையும் விட்டுட்டு சைக்கிள்ல ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும். எழுத்துங்கிறது பயிற்சி தான். தொடர்ச்சியா வாசிக்கிறதும் பயிற்சியின் வழியாக தான் நீங்க எழுத்தாளன் ஆக முடியும். இப்போ ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு ஊடகத்துல வந்து அது ஒரு பெரிய களம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குதுன்னா, ஒரு புகைப்படம் போட்டா, அது பெண் வந்து ஒரு புகைப்படம் போட்டா 500 லைக் போட்டுருவாங்க. ஹாய் மட்டும் போட்டா 500 லைக் 1000 லைக் வாங்கிடுவாங்க. இப்போ அவங்க ஒரு பெரிய ஆளுமையாயிருவாங்க. இப்போ அவங்க சொல்றதா வந்து இலக்கியமா, அவங்க சொல்றதா வந்து எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா உண்மையா வந்து தீவிரமா எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு 30 லைக் வருமா, 40 லைக் வருமா, அவ்வளவுதான் வரும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, படிக்க மாட்டாங்க, ஸ்க்ரோல் பண்ணி போயிடுவாங்க. எதுக்குமே நமக்கு நேரம் இல்லை. ஆனா உண்மையா நமக்கு நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா விரயம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தேவையில்லாத வேலைகள் பார்த்து விரயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒளி புத்தகம் வருது. ஒளி புத்தகம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து கார்ல போகும்போது ரொம்ப டைம் எனக்கு கிடைக்கும், எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அதனால வந்து ஆடியோ புக் கேட்பேன், அதன் வழியா வந்து நான் இந்த இலக்கியம் எல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு உண்மையாகவே கார்ல போய் இறங்கி என்ன செய்ய போறீங்கன்னா, தேவையெல்லாம் வெட்டி அரட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா புத்தகம் படிக்கிறக்கோ உங்களுக்கு வந்து இது பண்றக்கோ நேரம் இல்லை. இப்போ யூடியூப்ல வந்து இது என்ன பண்றாங்கன்னா, கதை சொல்றாங்க, நாவல கதை சொல்றாங்க. நம்ப முடியுதா உங்களால? ஜெயகாந்தனோட 1 மனிதன் 1 வீடு 1 உலகம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான தமிழ் நாவல் இருக்கு. அந்த நாவலை ஒருத்தர் கதையா சொல்றாரு. நான் திகைச்சு போயிட்டேன், எப்படி இதை சொல்ல முடியும்? அதுல வந்து பல்வேறு வெளிச்சங்களை வந்து வாசிக்கிறவங்களுக்கு அந்த நாவல் கொடுக்குது. எனக்கு இப்போ டக்கு நினைவுக்கு வர்றது, சாமிக்கும் மதத்துக்கும் என்ன, கடவுளுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து ஹென்றி அப்படின்னு ஒரு பெரிய கேரக்டர், முக்கியமான கேரக்டர். நீங்க அந்த மாதிரி நாவலை படிச்சா தான் நீங்க வந்து நாம் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து கடவுளுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கேள்வி எழுப்புது. இந்த கேள்வியை நீங்க நாவலை சந்திக்கும் போது உங்களுக்கு கொடுக்குற ப்ளஷர் இருக்குல்ல, ஒரு பரவசம் இருக்குல்ல, நாம் எந்த இடத்துல நின்று இருக்கோம்னு இருக்குல்ல, அது வேற எதுவுமே கொடுக்காது. இதை வந்து நீங்க வாசிப்புங்கிறது ஒரு அந்தரங்கமான விஷயம். அதை வந்து நீங்க ஒரு யூடியூப்ல கேட்கறதன் வழியாவோ இது ஒரு தொடக்கமா பண்ணிக்கணும். ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல எப்படி படிக்கிறோம் அந்த மாதிரி தான் நீங்க இந்த யூடியூப்ல கதை சொல்றது, இந்த நாவலை வந்து சொல்றது, இந்த சிறுகதையை வந்து பேசுறது, அதெல்லாம் அதோட சாரம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து வெறும் இந்த காதல அந்த காதல வாங்கி விடுற சமாச்சாரம் கிடையாது. அது வந்து உங்க வாழ்க்கையோட தொடர்ந்து உரையாடக்கூடிய ஒரு அம்சம். அதை வந்து நீங்க எந்த காலகட்டத்தில் இலக்க தயாரா இல்லைன்னா இந்த யூடியூப் இதுல கதை கேட்கறது, நாவல் படிக்கிறது, ஜே சில குறிப்புகளை வந்து நாவலை வந்து கதையா சொல்றாருங்க. நான் வந்து எப்படி இது சாத்தியம், நீங்க படிக்கிறதன் வழியா மட்டும் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நேரம் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க லிஸ்ட். இப்போ கடைசியா வந்து
இந்த சமூக ஊடகங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டிஜிட்டல் உலகத்தில் இலக்கியம் வந்து என்னை பொறுத்தளவு டிஜிட்டல் உலகத்தில் இலக்கியம் வந்து தரம் குறைந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. அது ஒரு ஐயம் தான். நான் இதை வந்து வலுவாக சொல்ல மாட்டேன். இதை ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு எனக்கு பெரிய தரவுகள் இல்லை. நான் படித்த வரைக்கும் தரமின்மை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து டிஜிட்டல் உலகம் வந்து அது கொஞ்சம் குறைச்சிருச்சு. எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்தி இருக்கே தவிர நாம் வந்து யாரை மிக அதிகமாக புத்தகம் விற்கிறவர்கள் வந்து சிறந்த எழுத்தாளர்னோ நல்லா மார்க்கெட் பண்ண தெரிஞ்சவங்களை வந்து பெரிய எழுத்தாளர்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு துக்ககரமான ஒரு சூழலில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு கவிதையை மட்டும் படிச்சுட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். டச் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறனால டச் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு கவிதை. கல்பற்றா நாராயணன் மலையாளத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கவிஞர். அவர் எழுதின ஒரு கவிதை அது. அது எப்படின்னா தலைமுறைகளை பற்றின கவிதை. 2 தலைமுறைகளை சார்ந்தவங்க வந்து ஒரு மகனுக்கும், இப்போ 2K கிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஜென்செட் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற உரையாடல். அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த டச் ஸ்கிரீன் உலகமே தெரியாது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த தலைமுறை வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போது அவங்க 2 பேருக்கும் நடக்கிற விஷயங்களை வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். டச் ஸ்கிரீன் அப்படின்னு, அது தொடுதிரை அப்படின்னு அந்த கவிதையோட மொழிபெயர்ப்பு. இந்த வந்து கல்பற்றா நாராயணன் மலையாளத்தில் இருக்காரு. தமிழில் மொழிபெயர்த்தது வந்து ஜெயமோகன். இப்போ நான் அந்த கவிதையை படிக்கிறேன். காய்த்து போன விரலிலிருந்து எத்தனை அழுத்திய போதும் செயல்படவில்லை. அப்பாவோட கை விரல் வந்து காய்த்து போன விரலிலிருந்து எத்தனை அழுத்திய போதும் செயல்படவில்லை. மகன், இது தொடுதிரை அப்பா, மெல்ல தொட்டாலே போதும், அழுத்தவே வேண்டியதில்லை, சொல்லப்போனால் தொடக்கூட வேண்டியதில்லை. இதோ இப்படி. அவன் விரல் நீரின் மேல் இயேசு போல நடந்தது. அவன் விரும்பியபடி செயல்பட்டன எல்லாம். டச் ஸ்கிரீனுக்குள்ள அவன் உள்ள போயிட்டான். இப்போ அவருக்கு ஒரு ஆதங்கம் உருவாகுது அப்பாவுக்கு. உலகம் எனக்கு வசப்படாமல் இருந்தது இதனால் தானா? நான் தேவைக்கு மேல் அழுத்தி விட்டேனா? இவர் எப்பவுமே வந்து அந்த டச் ஸ்கிரீனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவார், அதை ஓப்பன். இது வந்து டச் ஸ்கிரீன் மட்டும் இல்லை, மொத்த தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஆதங்கத்துக்கும் அந்த மகனுடைய வாழ்க்கை சம்பந்தமான வெற்றிக்கு நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை வந்து ஒரு கவிதை எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. உலகம் எனக்கு வசப்படாமல் இருந்தது இதனால் தானா? நான் தேவைக்கு மேல் அழுத்தி விட்டேனா? என்னளவு அறிவோ ஆற்றலோ இல்லாதவர்கள் நான் விரும்பியவற்றை விரும்புவதைக் கண்டு தேவையில்லாமல் ஆற்றாமை கொண்டேன். எதிரிகளுக்கு ஏன் எல்லாமே எளிதாக இருக்கிறது என்று தெய்வத்திடம் முறையிட்டேன். மேல் தளத்தில் எடையில்லாமல் நகர என்னால் இயலவில்லை. இவரோட இயல்பே வந்து நம்ம ஒரு தலைமுறையோட இயல்பே வந்து எல்லாத்தையும் வலுவா சொல்லணும், எல்லாத்தையும் ஃபோர்ஸா பண்ணணும், எல்லா கதவையும் உடச்சி திறக்கணும், எல்லா இடத்தையும் வந்து வேகமா பேசணும் அப்படிங்கிறதான் ஒரு தலைமுறையோட இயல்பா இருந்தது. அதைத்தான் சொல்றாரு. மேல் தளத்தில் எடையில்லாமல் நகர என்னால் இயலவில்லை. முதல் அடியிலேயே நான் மூழ்கினேன். பூ விரிவதை கண்டதில்லையா? செடி அழுத்துகிறதா என்ன? ஆனால் நான் பழுதடைந்த மின்விசிறி போல ஓசையிட்டபடி மலர்ந்தேன். நெற்றி வியர்வையை கொதிக்க வைத்து என் அப்பங்களை வேக வைத்தேன். ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காரு அவர். நெற்றி வியர்வையை கொதிக்க வைத்து என் அப்பங்களை வேக வைத்தேன். அது 5000 பேருக்கல்ல, 5 பேருக்கே போதவில்லை. என் இயேசு அற்புதங்கள் நிகழ்த்துபவர் அல்ல, தேவைக்கு மேல் சிலுவை ஏறியவர். அடுத்தது வந்து இவரோட ஆதங்கத்தை சொல்றார். மூடிய வாசல்களை எளிதில் திறந்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். வெறும் குண்டூசியால் பூட்டின் 7 தடைகளையும் திறந்த நண்பனின் கண்களில் திருட்டு சிரிப்பை நான் அறிவேன். அசாத்தியமானதை செய்தவர்கள் சாத்தியமானதை செய்தவர்கள் போல பாடுபடுவதில்லை என்பதை உணர்ந்திருக்கிறேன். அசாத்தியமானதை செய்தவர்கள் சாத்தியமானதை செய்தவர்கள் போல பாடுபடுவதில்லை என உணர்ந்திருக்கிறேன். ஏமாற்றியவனை மாயாவி என ஊரார் போற்றுவதையும் கண்டதுண்டு. நான் கற்பாறை மேல் கட்டினேன், அதாவது அவரோட கனவுகளை. நான் கற்பாறை மேல் கட்டினேன், இவனோ அலை நீரின் மேல். திறக்க பலமே தேவையில்லாத வாசல் முன் ஏன் வந்தோம் என்பதையே மறந்து நின்றிருக்கிறான் ஒரு தனியன். மெல்ல அழுத்தினாலே போதும், அழுத்தக்கூட வேண்டாம், தொட்டாலே போதும், சரியாக சொன்னால் தொடக்கூட வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.